ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில் கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது. இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதன் விளைவா 12 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருது. இந்த மலை கோயிலில் எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது. பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வார். அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க. அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது உண்மையா பொய்யான்னு பூ போட்டு பார்ப்பாராம். ஒரு வேளை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டுட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேழையிலிருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம். இதனாலதான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம்பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது. மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேழைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க. இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும்னு பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க. முன்னதா கண்ணாடி பேழைக்குள்ள கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது. கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்ல கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ, தற்போது வடகிழக்கு பருவமழைங்கிறதால கடல்ல ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு. அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேழைக்குள்ள இந்த பொருளை பக்தர்கள் பார்த்து வழிபடுவாங்க. கார்கில் போர், சுனாமி, சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன்மலை ஆண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தியிருக்காரு. அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது. அதுபோலதான் பருத்தி, இளநீர், மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்தில் இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது. அதுபோல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பற்றி உணர்த்தியிருக்கு. இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க. அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு இனிமே தான் தெரியும். உத்தரவு பெட்டி பொருள் மாற்றத்தாலையும் கிரகநிலை மாற்றத்தாலையும் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. அதே நேரம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறாரு. அதனால ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. மருத்துவ செலவு கூடும். இல்லத்திலையும் பிரச்சனை இருக்கும். இடம் பூமியாலையும் பிரச்சனைங்கிற நிலை உருவாகும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெற தாமதமாகுதுன்னு கவலைப்படுவீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறையும். மாத தொடக்கத்துல குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அவரது பார்வை பலத்தால பலவித நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக உத்தியோக மாற்றம் உறுதியாகும். ஊர் மாற்றம், இடமாற்றம் அமையும் பொழுது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அதை ஆராய்ஞ்சு ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க. ஜென்ம குரு விலகுவதால இனி பெரிய அளவில் பாதிப்புகள்லாம் ஏற்படாது. இருந்தாலும் பஞ்சமாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் நீச்சம் பெறுறாங்க. அதனால எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையிற நேரங்க இது. தடைகளை மீறி முன்னேற்றம் காண முயற்சி எடுப்பீங்க. மாதம் முழுவதும் பாக்கியஸ்தானத்துல சனியும் ராகுவும் சேர்க்க பெற்று சஞ்சரிக்கிறாங்க. பாக்கியஸ்தானாதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறதால ஒரு வழியில வருமானம் வந்தால் மறு வழியில செலவு இருமடங்கா மாறும். குடும்ப உறுப்பினர்களால பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் ஏற்படலாம். நம்பி எதையுமே செய்ய முடியாது. பெற்றோர் வழியில பெரும் செலவு ஏற்படும். கற்ற கல்விக்கு நல்ல வேலை கிடைக்கலையேங்கிற கவலை ஏற்படுவீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகளின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. உங்க ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடத்துக்கு வரும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா செயல்பட வேணுங்க. எதிர்ப்புகள்லாம் அதிகரிக்கும். எதிர்பாராத விதத்துல இலாக்கா மாற்றம் வந்து மன வருத்தத்தை உருவாக்கும். வளர்ச்சியில ஏற்படும் குறுக்கீடுகளை சமாளிக்க கைமாற்று வாங்கும் சூழ்நிலை கூட ஏற்படலாம். வெளிநாடு சென்று பணிபுரிய வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல தடைகளும்
தாமதங்களும் ஏற்படலாம். எதிரையுமே சிந்திச்சு செயல்படுறது தான் நல்லது. ஐப்பசி 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. அப்போ புதன் சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது. இதுவரை நீச்சம் பெற்ற சுக்கிரன் இப்பொழுது சொந்த வீட்டுக்கு வரதால நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போதுங்க. நம்பிக்கைகள் அனைத்துமே நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய முயற்சிகள்ல ஆதாயம் கிடைக்கும். அரசு வழிகளில் எதிர்பார்த்த சலுகைகளாம் உண்டாகும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டாகுங்க. உடல் நலத்துல மட்டும் கவனம் தேவை. பொது வாழ்க்கையில உள்ளவங்க வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு பண நெருக்கடி அதிகரிக்குங்க. உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து செல்றது நல்லது. கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் ஒப்பந்தங்கள்லாம் வரலாம். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு வருமானத்தை விட செலவு கூடுங்க. பக்கத்துல உள்ளவங்களோட பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். இந்த ஐப்பசி மாதத்துல குரு பகவான் கடகம் வீட்டுல இருந்து உச்சமாகி இருக்க போறாரு. சூரியன் துலாம் வீட்டுல இருக்க போறாரு. சுக்கிரன் கன்னிராசிக்காரர்கள் வீட்டுல நீச்சமாகி இருக்கிறாரு. சுக்கிரம் கடந்த 16ஆம் தேதி நீச்சம் தன்மையை விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர போறாரு. இதனால மிகப்பெரிய யோகம் உண்டாகுதுங்க. சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை அடைகிறதால சுக்கிராதித்ய மகாராஜா யோகம் உருவாகுது. செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு விருச்சகத்தின் வீட்டுக்கு வராரு. செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வராங்க. வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகுதுங்க. குரு புதனை பார்க்கறதால பெரிய அறிவக்கூடிய அமைப்பு உண்டாகும். அந்த வகையில இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையிலும் மனநிலையிலுமே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ராசியாதிபதி லக்னாதிபதியும் மறைந்தாலும் எதையுமே முன்னின்று செய்யக்கூடாது. நல்ல விஷயங்களா இருந்தாலும் கெட்ட விஷயங்களா இருந்தாலும் பொறுமையா யோசிச்சு செய்யறது தான் நல்லது. 7ஆம் தேதிக்கு பிறகு புதன் விருச்சிகத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு இருக்கிறதால பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. எதுவா இருந்தாலுமே சமாளிச்சு கொள்ளலாங்கிற தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்கிறதால இந்த மாதம் பயப்பட தேவையில்லை. கெட்ட எண்ணத்தோடு உங்களிடம் நெருங்குறவங்களை காட்டக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. சூரியன் உங்களுக்கு 3ஆம் அதிபதி தற்போது நீசத்தில் இருக்கிறாரு. இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்குள் சுக்கிரன் வராரு. சுக்கிரன் சூரியன் தொடர்பு ஏற்படும் போது நீசபங்க ராஜயோகம் ஏற்பட போகுது. முயற்சிகள் தேவைகள் அனைத்துமே 16ஆம் தேதி பிறகு வச்சு கொண்டா வெற்றி பெறுவீங்க. சூரியன் நீசமாக இருந்தால் சகோதர விஷயங்களில் அப்பா உறவுகளில் சிறிது கவனம் இருக்கிறது நல்லது. சுக்கிரன் 5 12ஆம் அதிபதி தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். 16ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்வீங்க. குரு பார்வை பெறக்கூடிய புதனாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். சூரியன் நேசமாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களுடன் பேசுவது, கடின உழைப்ப போடுவது, யாருக்காவது உதவிகள் செய்யணும்னு நினைக்கிறது போன்றவற்றை 16ஆம் தேதி வரை தள்ளி வைக்கிறது நல்லது. அதுக்கு மேல சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு யோகமாக மாறப்போகுது. 12ஆம் அதிபதியும் சுக்கிரனாக இருக்கிறதால வெளிநாடு வெளியூர் செல்வது, குழந்தைகளை வெளிநாடு அனுப்புறது போன்றவையெல்லாம் உண்டாகும். மிதனத்துக்கு இந்த மாதம் வெற்றியை கொடுக்கும் மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைய போகுது. சினிமா விளையாட்டுத்துறை என எந்த துறையாக இருந்தாலுமே அதில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகுது. செவ்வாய் 6 11ஆம் அதிபதி தற்போது 5ல் இருக்கிறாரு. செவ்வாய் 10ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறுறாரு. புதனோடு செவ்வாயும் குரு பார்வை வருவதால கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உண்டாகும். எதிரிகள் தொல்லை நீங்குங்க. யோகமான மாதமா இருக்க போகுது. புதிய வேலைகள்லாம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இடமாற்றமோ வேலை மாற்றமோ வீடு மாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட போகுது. அதீத லாபம், நல்ல வருமானம் உண்டாக போகுது. சொத்து சேர்க்கும் யோகம் இருக்கு. இந்த மாதம் முழுவதும் பணம் ஏதாவது வகையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படுறதும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதும்னு வாய்ப்புகள் உண்டாக போகுது. மேலும் மிருக சீரிஷம் 3-4 பாதக்காரர்களுக்கு எடுத்த வேலையை உடனே முடிக்கணுங்கிற எண்ணத்தோட வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமா இருக்க போகுது. செவ்வாய் அக்டோபர் 27 வரை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால குடும்ப உறவுகளிடையே பிரச்சனை தலையெடுக்கும். செலவு அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை இழுபறி ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும். அக்டோபர் 27 முதல் சத்ருஜய ஸ்தானத்துல குரு பார்வையுடன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால இந்த நிலையில மாற்றம் ஏற்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் பணியில ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலக போகுது. செல்வாக்கு உயரும். நினைத்த வேலைகள்லாம் நடந்தேறும். உடல் பாதிப்புகள்லாம் விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும். வம்பு வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமாகும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றியா முடியும். அனைத்திலுமே முன்னேற்றமான நிலை உண்டாக போகுது. விவசாயம், மருத்துவம், உணவகம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். காவல்துறையினருக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. வெளிநாட்டு தொடர்புகள்லாம் சாதகமாக முடியும். பெரிய மனிதருடைய ஆதரவால இழுபறியா இருந்த வேலைகள்லாம் முடிவு
முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 18, 23, 27, நவம்பர் 5, 9, 14. பரிகாரமாக நீங்கள் பழனி முருகனை வழிபட சங்கடங்கள்லாம் விலகப் போகுது. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் யோகம் கொண்ட உங்களுக்கு ஐப்பசி அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்க போகுது. ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செல்வாக்கு உயரும். நினைத்த வேலைகள்லாம் நடந்தேறும். நீண்ட நாள் கனவெல்லாம் இப்போ நனவாக போகுதுங்க. கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் இந்த மாதம் விலக போகுது. வியாபாரத்தில் தடை நெருக்கடி என்று இருந்த நிலை மாறப்போகுது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள்லாம் இப்போ விலக போகுது. தனபுத்திரகாரகன் குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட போகுது. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு பொறுப்பெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. புதியதாக தொழில் தொடங்க நினைத்தவங்களுக்கு எண்ணம் நிறைவேறுங்க. அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்க போகுது. வம்பு வழக்குகள் என்று இந்த நிலை மாறி உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரணடைவாங்க. உங்கள் லாபாதிபதி அக்டோபர் 27 முதல் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கிறதால குரு மங்கள யோகம் ஏற்பட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக போகுது. வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். இழுபறியா இருந்த வேலைகள்லாம் இப்போ நடந்தேறுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேறும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடியும். உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் 22, 23, 31, நவம்பர் 4, 5, 13, 14. பரிகாரமாக நீங்கள் பண்ணாரி அம்மனை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு அறிவாற்றலும் செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது. ஞானகாரகன் குரு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். ஞான மோட்சக்காரகன் கேது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தைரியம் கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தயக்கம் தடுமாற்றம் சோம்பல் என்றிருந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. சுயதொழில் புரிவோருக்கு பணியாளர்கள் ஆதரவு உண்டாகும். விற்பனை உயரும். லாபம் அதிகரிக்கும். ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உங்களை பற்றி பிறர் அவதூறு பேசும் நிலை ஏற்பட போகுது. உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை வேணும். நவம்பர் 3 முதல் அதிர்ஷ்டகாரகன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால பொன் பொருள்லாம் சேரப்போகுது. திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டு நீதிமன்ற வாசலில் நிற்கிறவங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைப்படி இணைந்து வாழும் நிலை உண்டாகும். பாக்கியஸ்தான ராகுவால வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வ அருள் உண்டாகும். எடுக்கும் வேலைகளில் தடையின்றி நடந்தேறும். ஆனால் உடன் பணிபுரிவோரிடம் உங்கள் ரகசியங்களை வெளியிட வேண்டாங்க. பெண்களின் சாமர்த்தியம் வெளிப்பட போகுது. சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 21, 23, நவம்பர் 3, 5, 12, 14. பரிகாரமாக நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட விருப்பமெல்லாம் நிறைவேறுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.